ஓகே, குட் மார்னிங் டு ஆல். ஸோ நாங்க வந்துட்டு இன்றைக்கு என்வரான்மெண்டல் பயாலஜியினுடைய தொடர்ச்சியான பகுதிக்குள்ள வந்துட்டு போகிறோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 2 கிளாஸ் இருக்குது. நீங்க எல்லாரும் பெரும்பாலான சொல்லியிருந்தீங்க இதுக்கு யூனிட் 4 வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அதில் பாஸ் பேப்பரும் செய்வோம்னு சொல்லிட்டு. ஸோ இனி மார்னிங் கிளாஸ்ல வந்துட்டு யூனிட் 4 வந்துட்டு போகும். இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருக்கு நம்மளுக்கு என்வரான்மெண்டல் பயாலஜி முடிகிறதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு யூனிட் 4 வந்துட்டு ரிவைஸ் பண்ணுவோம். சரி, நாங்க லாஸ்டா வந்துட்டு இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் தொடர்பாகவும் வந்துட்டு கதைச்சிருந்தோம் என்ன. சோ இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் தொடர்பான பகுதியில வந்துட்டு நாங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு கதைச்சிருந்தோம். இலங்கையினுடைய சூழல் தொகுதி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு கதைச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல அந்த காடுகள் செக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லி கதைச்சிருந்தோம். என்ன காடுகள் செக்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா அதுல இருந்த ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு எஸ்ஏ கொஸ்டினாக வந்துட்டு வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒன்றை தூக்கி ஷோர்ட் நோட்டுக்கு வந்துட்டு போடலாம். 4 காடுகள்ல இருந்து ஒரு காடு வந்துட்டு வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கழிச்சிருந்தோம். எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய சூழல் தொகுதி முக்கியமா இருக்கும். எம்சிக்யூ வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு பயம்ஸ்ல இருந்தும் ஒரு கேள்வி 8.1ல இருந்து இன்னொன்று சமவாயம் அல்லது அந்த ரெட் டேட்டா புக்ல இருந்து வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்ஏக்கு வந்துட்டு முக்கியத்துவமான அடுத்த பகுதியாக வந்துட்டு இருக்கிறது இந்த உயிர் பல்வகம். என்வரான்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்டல் பயாலஜியினுடைய எஸ்ஏ வந்துட்டு எவ்வளத்தை வந்துட்டு வரப்போகுதுன்றத எவ்வளத்தை இருந்து வரப்போறதுன்றதே இருக்கு. உதாரணமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு 5வது எஸ்ஐயினுடைய பி பகுதியாகவும் என்வரான்மெண்டல்ல போடலாம், அல்லது 6வது ஏ அல்லது பி பகுதியாகவும் என்வரான்மெண்டல் பயாலஜியை போடலாம். ஷோர்ட் நோடாக போடலாம், மெயின் கேள்வியாக போடலாம். ஒருவேளை மெயின் கேள்வியாக போடுகின்ற பட்சத்துல வந்துட்டு முதலாவது சாய்ஸாக வந்துட்டு இருக்க போறது இந்த உயிர் பல்வகமை இழப்புக்கான காரணங்கள். ஒரு 5 காரணங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அதோட ரிலேட்டடான கேள்விகள் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு எம்சிக்கு கேள்வியாச்சும் அந்த இடத்துல வாழ்றதுக்கு உரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கு வந்துட்டு ரிவைஸ் பண்ண போறோம். சோ எத்தனையாவது கேள்வியோட நிப்பாட்டி இருந்தோம் என்வரான்மெண்ட்ல நாங்க 100 218 என்ன 218 வந்துட்டு பார்க்கணும். சோ அதுல வந்துட்டு 218வது கேள்வியாக அங்கால உயிர் பல்வகமை தொடர்பான கொஸ்டின் வந்துட்டு போகுது. சோ முதலாவது கேள்வியாக வந்துட்டு நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு இந்த உயிர் பல்வகமை என்று சொல்லி சொன்னா என்ன, அதுல வரைவிலக்கணத்தை வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகே, உயிர் பல்வகமை என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி, ஓகே உயிர் பல்வகமை என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி ஓகே ஏற்கனவே வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின்ன பாருங்க டெபினிஷனை பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க. தரை சார்ந்த கடல் சார்ந்த ஏனைய நீர் சார்ந்த சூழல் தொகுதிகள், தரை சார்ந்த கடல் சார்ந்த ஏனைய நீர் சார்ந்த சூழல் தொகுதிகளும் அவற்றினது சுற்றாடலுடனான சூழலியல் இடைத்தாக்கங்களும் உயிர் வாழுகின்ற சகல அங்கிகளினதும் வேறுபாடுகளும் உயிர் பல்வகமே ஆகும். இதான் அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற டெபினிஷன். அந்த சூழல் தொகுதி, அதோட இடைத்தாக்கம் புரிஞ்சு வார அங்கிகள், அதே மாதிரி வந்துட்டு அவற்றுக்கு இடையில என்ன மாறல்கள் வந்துட்டு இருக்குன்றதுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உயிர் பல்வகமை. சோ பல்வகமை என்று சொல்லி சொன்னாலே வந்துட்டு என்ன சொல்ல போறோம், ஒரு டைவர்சிட்டி. என்ன பின்ன இந்த கேள்வி ஓகே நம்மளுக்கு சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்துட்டு உயிர் பல்வகமை என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஸோ பின்ன இதுல டெபினிஷனை வந்துட்டு ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த உயிர் பல்வகமையினுடைய மட்டங்கள், அதாவது அங்கிகள் வந்துட்டு என்னென்ன விடயங்கள்ல வந்துட்டு பல்வகமைய டைவர்சிட்டியை வந்துட்டு காண்பிக்குது, எதை அடிப்படையாக வச்சு டைவர்சிட்டியை வந்துட்டு காண்பிக்குதுன்றதை அடிப்படையாக வச்சு 3 வகையாக வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று புறப்புரிமை பல்வகமை, அதாவது புறப்புரிமையில் ரீதியாக பல்வகமையை காட்டுது. இனப்பல்வகமை, சூழல் தொகுதி பல்வகமை என்று இருக்குது. 3 டெபினிஷனும் கவனம். ஏதாவது நம்மளுக்கு இந்த உயிர் பல்வகமை என்றா என்ன, அல்லது இந்த புறப்புரிமை பல்வகமை, இனப்பல்வகமை, சூழல் தொகுதி பல்வகமை என்று சொல்லி அதுகளோட டெபினிஷன்ல வந்து ஏதாவது ஒரு டெபினிஷனை வந்துட்டு கேட்கக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. சோ உயிர் பல்வகமையினுடைய மட்டங்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3 வகையான மட்டங்கள் வந்துட்டு இருக்க போது, ஒன்று புறப்புரிமை பல்வகமை, அடுத்தது இனப்பல்வகமை, அடுத்தது வந்துட்டு சூழல் தொகுதி பல்வகமைன்னு சொல்லி 3 பல்வகமை வந்துட்டு காணப்படும்.
சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, பிறப்புரிமை பல்வகமைன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்புரிமை பல்வகமைண்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இனங்களுக்கு இடையில, அதாவது உயிரியல் பல்வகமையினதும் உயிரியல் பல்வகமையினுடைய அடிப்படை கூறாகிய இனங்களுக்கு இடையில என்னென்ன மாறுகள் வந்துட்டு இருக்குது என்றதை குறிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிறப்புரிமை பல்வகமை என்று சொல்லி போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உயிரியல் பல்வகமையினது அடிப்படை கூறாகி இனங்களுக்கு உள்ளானது, இனங்களின் உள்ளானதும் இனங்களுக்கு இடையிலானதும் பிறப்புரிமை மாறுகளை குறிப்பவையா? இதுல எப்படி அடிபட்டு இருக்கா? ஓகே ஓகே, பிறப்புரிமை மாறுகள் அதாவது எப்படி எப்படி வந்துட்டு மாறுபடுதுன்றத வந்துட்டு குறிக்கிறதாக வந்துட்டு இருக்கு. டெபினிஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெமிலியரான டெபினிஷன் இல்ல, சில டேர்ம்வேர்ட்ஸ்கள் இருக்குது. ஸோ இயன்ற அளவு வந்துட்டு எங்களோட ரிசோர்ஸ்ல வந்துட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு கொடுங்க. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, இனப்பல்வகமைன்னு சொல்லி சொன்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இனங்களுக்கு இடையிலான மாறுகளை எளிதாக அடையாளம் காண்பதற்குரிய பல்வகமை தான் வந்துட்டு இனப்பல்வகமை. அவ்வளவுதான் அதுல டெபினிஷன். அதே மாதிரி சூழல் தொகுதி பல்வகமை என்று சொல்லி சொன்னா வாழிடம், உயிர் வாழுகின்ற சாகியம், அதோட தொடர்பட்ட செயல்முறைகள் தொடர்பான பல்வகமையாக இருக்கு. இந்த நல்ல பிள்ளைகள் மாதிரி இந்த உயிரியல் பல்வகமைக்குள்ள அடங்குற 3 பல்வகமையினுடைய டெபினிஷனையும் பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. ஆனா டெபினிஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் குறைவுதான், எதுக்கும் பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. ஆனா அந்த உயிர் பல்வகமையினுடைய டெபினிஷனை வந்துட்டு கொஞ்சம் வடிவா பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. அந்த அதை வந்துட்டு நம்மளுக்கு தூக்கி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தூக்கி வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு போடுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். சரிதானே? சோ அந்த கேள்விதான் வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்துட்டு பாருங்க, அவ எப்படி நீங்க அது நம்மள வாசிச்சிருப்பீர்கள் தானே. இனப்பல்வகமையானது சூழல் தொகுதி பல்வகமையினுடைய மிகப்பெரிய அளவீடாகும். சாரி, உயிர் பல்வகமையினுடைய மிகப்பெரிய அளவீடாக இனப்பல்வகமை காணப்படும். ரைட் ஓரோ இப்படியான ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சொல்றாங்க. அதாவது உயிர் பல்வகமையினுடைய மிகப்பெரிய அளவீடாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனப்பல்வகமை என்ற ஒரு டேர்முக்குள்ள வந்துட்டு போறாங்க. ரைட் ஓரோ என்ன மாதிரி இனப்பல்வகமை என்ற ஒரு எது மிகப்பெரிய அளவீடுன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். சூழல் தொகுதி பல்வகமை தான் வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள வந்துட்டு பெருசா இருக்கு. இப்படியாக வந்துட்டு நம்மளுக்கு மாத்தி மாத்தி எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அடுத்ததும் அதுவும் ஒரு எஸ்ஏ கேள்வி தான், போடுவாங்களான்னு தெரியாது. இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு மெயின் கேள்வியாக வந்துட்டு வரக்கூடியது. அதாவது உயிரியல் பல்வகமையினுடைய முக்கியத்துவங்களும் அதனுடைய பெருமானங்களையும் விவரிக்குது. சோ அதுல வந்துட்டு ஒரு 5 பெருமானங்கள் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா ஞாபகம் வச்சு எழுதுறதும் கஷ்டம். ஆனா இப்படி கேள்விகள் போடுறாங்கன்னு தெரியல. எதுக்கும் இதையும் எஸ்ஏவிலே வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த உயிர் பல்வகமையால வந்துட்டு என்னென்ன முக்கியத்துவம் கிடைக்குது, என்னென்ன பெருமானங்கள் கிடைக்கப்படுதுன்றத வந்துட்டு ஒருக்கா பாருங்க. ஓகே, சோ அதுல வந்துட்டு அவ்வளவு விளங்கப்படுத்துறதுக்கு கொண்டு ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. மேபி இந்த துண்டுக்கும் அவை ஷோர்ட் நோட்டா போட்டா இதுக்குள்ள சான்ஸ் இல்ல. 5வது எஸ்ஐயினுடைய பி பகுதியாக போட்டா இதுக்கும் சான்ஸ் இருக்குது. உயிர் பல்வகமையினுடைய சேவை பெருமானங்களை வந்துட்டு விவரிக்க சொல்லி, அதே மாதிரி அந்த உயிர் பல்வகமை அழிவு அதுவும் ஒரு எஸ்ஏ கேள்வி. அதை விட எல்லாத்தையும் விட கூட சான்ஸ் வந்துட்டு இந்த உயிர் பல்வகமையினுடைய உயிர் பல்வமைக்கான அச்சுறுத்தல், அந்த 5 வாழ்டங்கள் இழக்கப்படுதல், அப்படி ஒரு 5 லிஸ்ட் அவுட் இருக்கலோ அதை வந்துட்டு விவரிக்க சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் தான் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கு. சோ எதுக்கும் நார்மலா வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, உயிரியலுக்குரிய வளம்னு சொல்லி சொன்னா என்ன, பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பரம்பரை இலக்குகள், இனம், சூழல் தொகுதி ஆகியனோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது மனிதனுடைய பொருட்டான நேரடியான பயன்களை கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். சோ இதுக்கு சொல்ல போறபேதான் உயிரியலுக்குரிய வளங்கள். அதாவது இந்த பரம்பரை இலகுகளா இருக்கலாம், நாங்க கதைச்சுனால உயிரியல் பல்வகையில 3 இருக்குது, பிறப்புரிமை பல்வகமை, இன பல்வகமை, சூழல் தொகுதி பல்வகமைன்னு சொல்லி. சோ இந்த பல்வகமையில காண்ந்த பல்வகமை வந்துட்டு பயாலஜிக்கல் ரீதியா நிறைய யூசஸ் இருக்கும். அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் உயிரியலுக்குரிய வளங்கள். சான்சஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்துட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு ஓகே, இந்த டெபினிஷனை வந்துட்டு கேட்கறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு. சோ பரம்பரை இனங்கள், இனங்கள், சூழல் தொகுதிகள் ஆகியன நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனித வர்க்கத்தின் பொருட்டான பயன்களை கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். இதுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு உயிரியலுக்குரிய வளங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சோ அடுத்தது நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை நார்மலா படிச்சுட்டேன்னா அந்த அவ்வளவு ஞாபகம் வச்சு கொடுறது கஷ்டம், அவ்வளவு முக்கியத்துவம் குறைஞ்சே செய்தான்.
நீங்க இதை ஸ்ட்ரக்சர் வீட்லயே படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு சுற்றாடல் சேவை பெருமானம் வந்துட்டு என்ன, பொழுதுபோக்கு பெருமானம் என்ன, சோ அப்படி படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேலை இசை வந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற விஷயத்தையாச்சும் பண்ணி விட்டோம்னா எங்களால் பெரும்பாலான மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதான இந்த கேள்விகளுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. நம்மட டார்கெட் வந்துட்டு 2ஆம் பாடத்துல இருந்து வாரம் 1வது இசை, 3ம் 4ம் சேர்ந்து வரப்போறோம் 2வது இசை, 5ஆம் பாடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரப்போற 3வது இசை, 5ஆம் பாடத்துல செகண்ட் பார்ட்ல வரப்போற 4வது இசை. இவ்வளவுதான் டார்கெட். இனி அதுக்குள்ள ஏதாவது படிப்பிக்காத தெரியாத தூக்கி போட்டா மட்டும் மேல இருக்கிறதுக்கு வந்துட்டு கீழே இருக்கிறது, அதாவது என்வரன்மெண்டல் பயாலஜி மைக்ரோக்குள்ள வந்துட்டு போங்க. ஸோ ஷோர்ட் நோட் எடுக்கிறத இயன்ற அளவு தவிர்த்து கொள்ளுங்க. இனி வேற வழி இல்லை, அதான் தெரியுமாட்டா எழுதுங்க. டைம் எடுக்கு, கொஞ்சம் டைம் கூட வந்து இழுக்கிறதாக வந்துட்டு 3 கேள்வி தானே டைம் எடுக்கிறதா இருக்கும். இயன்ற அளவு வந்துட்டு செய்யக்குள்ள வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு டைம் தான் பிரச்சனை. அந்த ஒத்திய கேள்விகள் வந்தா விடாதீங்க. ஒரு சில நேரம் மேபி பகுதியா வராம ஒரு கேள்வியா வரும், அது நல்லா ஃபுல்லா தெரியுமானா அதை எழுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்துட்டு சேவ் ஆகும். அதுல நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இப்ப சின்ன கேள்விகளுக்கு கூட நம்மளுக்கு ஏதோ கொடுக்கணும். ஒரு 30 விஷயம் இருக்குன்னா 30 தான் கொடுக்க போறோம். ஆனா அவங்க 30 ஸ்கீம் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 விஷயத்தான் வந்து ஸ்கீம் பண்ணுவாங்க. சோ பின்ன அதை ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. பாருங்க 226வது கேள்வி, உயிர் பல்வகமையினால் ஈட்டக்கூடிய சேவை பெருமானங்கள் அவை என்னென்ன நன்மை, அதான் சேவை பெருமானம் கொடுத்துருக்காங்க. சுற்றாடல் ரீதியான சேவை பெருமானங்கள் இருக்குமா, பொழுதுபோக்கு ரீதியாக, ஒழுக்கவியல் ரீதியாக, கல்வி சார்ந்த, சமூக கலாச்சாரம் என்று சொல்லி 5 போட்டிருக்காங்க. இந்த 5ஐயும் டிஸ்கிரைப் பண்ண சொல்லி வரலாம். சான்சஸ் குறைவு தான், பட் எதுக்கும் எஸ்ஏவிலே பார்த்து வச்சுக்கணும். அப்படி போரா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட்டாச்சும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சுற்றாடல் சேவை பெருமானங்கள் என்னென்ன, பொழுதுபோக்கு பெருமானங்கள் வந்துட்டு என்னென்ன, ஒழுக்கவியல் பெருமானங்கள் வந்துட்டு என்னென்ன, கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பெருமானங்கள் வந்துட்டு என்னென்ன, சோ அது சம்பந்தமாக வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளும். பாருங்க, முதலாவது வந்துட்டு சுற்றாடல் சேவை பெருமானங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு தெரியும் இந்த உயிர் பல்வகமையினுடைய முக்கியத்துவமான பகுதியாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த ஒளித்தொகுப்புன்ற விஷயம். சோ இந்த ஒளித்தொகுப்புன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஒளித்தொகுப்பினுடைய பக்க விளை பொருளாக வந்துட்டு விடுவிக்கப்படுறது வந்துட்டு என்னன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். ஆக்சிஜன் என்ன, அதை நாங்க சுவாசத்துக்கு கூட உள்ளுக்குள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைட விடுவிக்கிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு தாவரங்கள் ஒளித்தொகுப்பினுடைய மூலப்பொருளாக வந்துட்டு பயன்படுத்து. இப்படி ஒளித்தொகுப்புல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா CO2 பயன்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் விடுவிக்கப்படுறது சூழல்ல O2 CO2 சமநிலையை வந்துட்டு மேம்படுது. அதே மாதிரி இந்த ஒளித்தொகுப்புன்ற விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா போஷணை பதார்த்தங்களினுடைய மீள் சுழற்சியிலையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இத சுற்றாடல் சேவையில வந்துட்டு நிலத்தடி நீரின் மீள் பரம்பல்ல வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. மண்ணரிப்புல இருந்து பாதுகாக்கிறது, நீரின் தூய்தாக்கம், மகரந்த சேர்க்கை, இதெல்லாம் விளங்கப்படுத்தணும் இல்லை. அந்த லிஸ்ட் அவுட் ஒர்க்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன நன்மை நாங்க லிஸ்ட் அவுட் பண்றதை பார்த்து வச்சுக்கணும். ஒருவேளை எஸ்ஏ வந்தாலும் அவ்வளவு மொழி நம்மளாலும் பெரும்பாலான மார்க்ஸ் வந்துரு. ஓகே, முக்கியத்துவம் குறையத்தான் இதுக்கும் பாருங்க. சச்சிலாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஒருவேளை மேல படிக்காத கலையில இது முறைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா. ஓகே, அடுத்தது உயிர் பல்வகமையினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொழுதுபோக்கு பெருமானங்கள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு தெரியும் இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியால வந்துட்டு பார்த்தோம்னா அழகியல் செயற்பாடுகள், அதே மாதிரி பறவைகள் அவதானிக்கிறது, புகைப்படம், அது சம்பந்தப்பட்ட இது அப்படி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம்னா கல்வி சார்ந்த பெருமானம், கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பெருமானம், அதெல்லாம் போட்டியா நோம்பலா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லி இதெல்லாம் விளங்கப்படுத்துறது கொண்டு இல்லை, நோம்பலா லிஸ்ட் அவுட் பண்றது சொல்லிட்டு இது ஒரு எஸ்ஏ கேள்விய சான்ஸ் குறைவு, எதுக்கும் பார்த்து வச்சுக்கணும். நம்மளோட 36 கேள்வி இந்த கேள்வி இல்ல. 36 வந்துட்டு இனங்களினுடைய அழிவு ஷோர்ட் நோட்ல இருக்குது. உங்களுக்கு என்வரன்மெண்டல் சார் என்வரன்மெண்டல் கேள்வி. அடுத்தது இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மெயின் கேள்விக்குள்ள வந்துட்டு அந்த பிரச்சனைகள், சுற்றாடல் இதால வந்துட்டு பிரச்சனைகள் என்னது, உயிர்ப்பல்வமைக்கான அச்சுறுத்தல், அந்த 5 காரணங்கள் பாலிடம் விளக்கப்பட்ட அந்த கேள்விதான் மெயினா இருக்கிற கேள்வி. சோ இதையும் நம்மளுக்கு இதான் செக்ஷன் தெரியும்படியா கொஞ்சம் அதுக்குள்ள கொஞ்சம் கூட இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பாருங்க. சில நேரம் முக்கியத்துவம் இல்லாத பகுதியை கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு பாருங்க. சோ அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த பகுதி வந்துட்டு முடியுது. அடுத்தது வந்துட்டு இந்த இனங்களினுடைய அழிவு தொடர்பாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு துண்டு வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது உயிர் பல்வகமை அழிவு சம்பந்தமாக அந்த பகுதி வந்துட்டு ஓகே, அந்த பகுதி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு ஷோர்ட் நோட்டுக்கு வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான பகுதிகள் இல்லை. ஒரு 10-12 போயிட்டு ஸ்கீம் பண்ணி
ஒரு ஷோர்ட் நோட் வந்துட்டு போடலாம். ஸோ நம்மளுக்கு இப்படியான கேள்விகள் வார நேரம் செலக்ட் பண்றது குறைக்கணும். ஏனென்றா நிறைய விஷயம் இருக்கு. இதுல வந்துட்டு உயிர் பல்வகங்களை நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் விஷயம் ஒரு 10-12 விஷயத்த ஸ்கீம் பண்ணுவாங்க. நாங்க எதை எடுப்பாங்க எதை விடுவாங்கன்றது வந்துட்டு அவியலுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இயன்ற அளவு இப்படியான கேள்விகளை தவிர்த்து கொடுங்க. ஓகே, வேற வழி இல்லைன்னு சொல்லி சொன்னா அப்படியானதுகளை எழுதக்கூடியதா இருக்கு. பாருங்க, அதுல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ரீதியாக வந்துட்டு இம்பார்ட்டன்டாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அதுல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ரீதியாக வந்துட்டு இம்பார்ட்டன்டா இருக்கிறது 2 விஷயம். அதாவது உயிர் பல்வகமை அழிவு, இறுதி உயிர் பல்வகமை அழிவு வந்துட்டு எப்ப நடந்தது, அதே மாதிரி வந்துட்டு இப்ப உயிர் பல்வகமை அழிவுன்ற எத்தனையாவது இதுல வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. சோ இறுதியாக வந்து நடந்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் தானா வந்துட்டு இறுதியான பேரழிவு வந்துட்டு நடந்தது. இதுல அந்த டைனோசர்கள் எல்லாம் அழிஞ்சதாக வந்துட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப வந்துட்டு 6வது பேரழிவு காலப்பகுதியினுடைய மத்திய பகுதியில இருக்கு. இப்ப கிட்டத்துல கூட வந்துட்டு டிசம்பர் போன வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதலாங்க இந்த டிசம்பர் 21 உலகம் அழிய போது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. உலகம் அழியும், அதே பேரழிவு சொல்லிப்பாரு. விஞ்ஞானிகளினுடைய அனுமானத்தின்படி வந்துட்டு நாங்க அந்த அழிவினுடைய மத்திய பகுதியில இருக்க, நாங்க அந்த அழிவுல நடக்கூட நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். என்ன சோ அந்த 2 கேள்விதான் இம்பார்ட்டன்ட். அதுல நம்மளுக்கு இனங்களினுடைய அழிவு தொடர்பாக எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போட்டா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடலாம். இயற்கையான இனங்களினுடைய அழிவானது கூர்ப்புக்கு வழிகோடும். இனங்கள் அழிவடைகிறது கூர்ப்பு நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். அப்படி இல்ல இயற்கையான இனங்களினுடைய அழிவுன்றது ஒரு நல்ல விஷயம். இப்படியான ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்குள்ள போடுறாங்க. ரைட் ஆர் ராங்? இப்படியான ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ராங்கா ரைட்டா? கிளியரா ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். உண்மையிலே இனங்களினுடைய அழிவு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒரு இனத்துக்குரிய புதிய இயல்புகள் தோன்றதுக்கு காரணமாக வந்துட்டு இருக்கும். உதாரணமாக யோசிச்சு பாருங்க, டைனோசர் எல்லாம் இந்த உலகத்துல கடைசியான பேரழிவுல அழியாம இருந்தா இப்ப நம்ம வந்துட்டு இருந்திருப்போமா? இல்ல, நம்ம எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு இருக்கு, நம்ம உருவாகிக்கே மாட்டோம். சோ புதிய இனங்களினுடைய தோற்றத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இனங்கள் அழிவு வந்துட்டு முக்கியம். ஆனா இனங்கள் அழிவு கூர்ப்பு வீதம் 2 விஷயம் இருக்குது. இனங்கள் அழிவை விட, அதாவது ஒரு இனம் அழிஞ்சி 10 இனம் புதுசா வருதுன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு நன்மையான விஷயம். இனங்களினுடைய அழிவை விட கூர்ப்பு வீதம் கூடுதலாக இருக்குன்னா ஒரு நல்ல விஷயம். ஆனா இயற்கையாக இனங்கள் அழியாம செயற்கையாக நிறைய இனங்கள் ஒரு 10 இனம் அழிஞ்சி ஒரு 2 புதிய இனம் வருதுன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு தீமையான விஷயமாக வந்துட்டு இருக்கு. சோ இதொருக்கா மார்க் பண்ணுங்க, இயற்கையான இன அழிவு வீதத்தை விட கூர்ப்பு வீதம் அதிகமாக வந்துட்டு இருக்காது. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு தீமையான விஷயமா தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படும். கூர்ப்பு வீதம் இனங்கள் அழிவு வீதத்தை விட வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கணும். சோ இதைத்தான் வந்துட்டு அதுல வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்த கேள்விதான் வந்து நம்மளோட இறுதி கேள்வியாக வந்துட்டு அமைய போற கேள்வி, இந்த உயிர் பல்வகமைக்கான அச்சுறுத்தல்கள். ஓகே, இதை வந்துட்டு கொஞ்சம் கூட கவனம், இது ஒரு அவ்வளவு ஒன்று விளங்கி எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படியான ஒரு கேள்வி இல்லை, நார்மல் கேள்விதான். எதுக்கும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு வடிவா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த உயிர் பல்வகமைக்கான அச்சுறுத்தல்கள் வந்துட்டு என்னென்னு சொல்லி, உயிர் பல்வகமைக்கான அச்சுறுத்தல் என்னென்னு சொல்லி, சோ இந்த மொத்தமாக வந்து நம்மளுக்கு 5 அச்சுறுத்தல்கள் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வாழிடங்களினுடைய இழப்புகளும் துண்டுபடலும். 2வது மிகை நுகர்வு, சூழல் மாசாக்கம், அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்களினுடைய அறிமுகம், காலநிலை மாறுபாடு. சோ இதுகள் வந்துட்டு பார்த்தோம்னா இதுல வந்து நாங்க இருக்கிற எல்லாத்தையும் எழுதினோம்னா இந்த எஸ்ஸே மட்டும் தான் எழுத வேண்டி இருக்கும். உங்களுக்கு ஷோர்ட்டா வந்துட்டு என்ன எழுதணும்ன்றதுக்குரிய ஸ்கீம் தந்திருக்கிறேன். ஓகே, என்வரன்மெண்டல் எஸ்ஸே எடுத்து ஒருக்கா செக் பண்ணுங்க. இந்த உயிர் பல்வகமையினுடைய அச்சுறுத்தல் வரக்குள்ள வந்து நாங்க என்னென்ன விஷயங்களை வந்துட்டு எழுதணும், ஷோர்ட்டா எழுத வேண்டி இருக்கும். ஓகே, என்ன இதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் எழுத வேண்டி இருக்காது. நாங்க எஸ்ஏ எக்ஸ்பெக்டேஷன் எஸ்ஏ கதைக்குள்ள வந்துட்டு அது தொடர்பாக வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்ப நம்ம இதுகளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் பகுதிகளை வந்துட்டு பார்த்து கொண்டு போவோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வாழிடங்களினுடைய இழப்பு துண்டுபடல், சோ அதுல வந்துட்டு மெயினா சொல்லப்பட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த விவசாய நடவடிக்கைகளுக்காக, குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக, கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக நிலங்கள் வந்துட்டு துண்டாடப்படுது. இதால வந்துட்டு நிறைய உயிர் பல்வகமேனா என்ன, தாவரங்கள், விலங்குகள்
இந்த தாவர விலங்குகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அழிவடையுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விசேடமாக இந்த இறால் வளர்ப்பு, செயற்கையான இறால் வளர்ப்பு காரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய இடங்கள் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கான். புத்தளம், நீர்கொழும்பு அப்படியான இடங்கள் இருக்கிற கண்டல், நம்மளுக்கு தெரியும் கண்டல் சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் பல்வகமை கூடினது இறால் நண்டெல்லாம் கூட இருக்குமென்னு காய்ச்சிருக்கோம். சோ அது வந்துட்டு இயற்கையாக செஞ்சா பிரச்சனை இல்லை. இயற்கையாக வந்து நாங்க அடிஷனலா இது செய்யக்குள்ள வந்துட்டு அந்த கண்டல் சூழல் தொகுதிகள் எல்லாமே பாதிப்படையும். சோ அதுதான் 234வது கடியாக இருக்காங்க. இலங்கையில் இறால் வளர்ப்பிற்காக கண்டல்கள் அளிக்கப்பட்ட இடம் புத்தளமும் நீர்கொழும்பும். சில நேரம் எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்ல போடலாம். அடுத்தது 2வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மிகை நுகர்வு. சோ என்ன மிகை நுகர்வுண்டா, இந்த உலகத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உதாரணமா சொல்லுவாங்க, இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பிடி மண் வந்துட்டு உருவாகுறதுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷம் எடுக்குமா. நாங்க வேகமாக அதை அழிச்சு கொண்டு போறோம். சோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அது உருவாகுற வீதம் வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கும். நாங்க உருவாகுற வீதத்தை விட நுகர்ற வீதம் மிக அதிகமாக வந்துட்டு இருக்கிற நேரம் வந்துட்டு என்ன செய்யலாம், அது ஃபுல்லாவே அழிவடைஞ்சு கொண்டு போகலாம். இதே மாதிரிதான் இலங்கையில வந்துட்டு சில தாவரங்கள், சில மரங்களை வந்துட்டு வெட்டுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. சில மரங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அது ஏனண்டா அது வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, அது வந்துட்டு உருவாக்கப்படுகின்ற வீதத்தை விட அங்கே அழிவடைகிற வீதம் வந்துட்டு கூடுதலா இருக்கு. உதாரணமாக இந்த ஆத்துவாழை என்ன கேள்விப்பட்டிருக்கு, குளவாழை ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பினம் ஜப்பான்ல இருந்து ஒரு இதுக்காக கொண்டு வர அலங்காரத்துக்காக கொண்டு வரப்பட்டால்தான் அவரை அழிக்கிற விதத்தை விட அவர் மின்னல் வேகத்துல பெருகி கொண்டு போவார். நீர்நிலைகள்ல பெருகிறது மட்டும் இல்ல, எங்களோட உள்நாட்டு வர்க்கங்களையுமே வந்துட்டு அழிச்சு கொண்டு போவார். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை நம்மட நாட்டு வர்க்கங்கள். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க அது உருவாக்கப்படுறது கட்டும், அதோட வளர்ச்சி அதனுடைய விருத்தின பெருக்கெல்லாம் கட்டும் ஸ்லோவா இருக்கு. அதை நாங்க மிகையாக நுகர்வு செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அந்த தாவரங்களோ விலங்குகளோ ஃபுல்லாவே இல்லாம வந்துட்டு போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அப்படியான இதைத்தான் கேட்டிருக்காங்க 235வது கேள்வியாக. மிகை நுகர்வின் காரணமாக அழிக்கப்பட்டு வருகின்ற அங்கிகள் எவை என்று கேட்டிருக்காங்க. 3 இது நம்மளுக்கு இது செய்யப்பட்டிருக்குது. ஒன்று கருங்காலி மரம், கடல் அட்டை. ஆனா கடல் அட்டை வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு. ஏன்னா கிளிநொச்சியில வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்று திறந்திருக்கிறாங்க, கடல் அட்டை ஃபார்ம் ஒன்று திறந்திருக்கிறாங்க. என்ன கடல் அட்டை என்ன என்ன பயிலும் கடல் அட்டை என்ன கவனம். சோ அடுத்தது வந்துட்டு பொன்கரண்டி என்னப்படுகின்ற ஒரு வகையான தாவரம். இதெல்லாமே வந்துட்டு மிகை நுகர்வால வந்துட்டு அழிக்கப்பட்டு கொண்டு வராக்களாக வந்துட்டு இருக்க போகுது. சோ அதோட வந்துட்டு அங்கால வந்துட்டு பார்த்தோம்னா மாசாக்கம். சோ நாங்க கதைச்சிருந்தோம் மாசாக்கம்ன்றது, சூழல் மாசாக்கம்ன்றது வந்துட்டு 3வது பிரச்சனை என்று சொல்லி கதைச்சிருந்தோம். சோ மண் மாசடையலாம், நீர் மாசடையலாம், வளி மாசடையலாம். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது மண், நீர், வளி ஆகியவற்றுக்கு வேண்டப்படாத பதார்த்தங்களை சேர்க்கிறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் மாசாக்கம். ஒரு மண்ணுக்கு, நீருக்கு, வளிக்கு வேண்டப்படாத பதார்த்தங்களை வந்துட்டு சேர்க்கறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னா மாசாக்கம் சொல்லி சொல்லப்படும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சூழல் மாசாக்கத்துக்கு காரணமாக அமையக்கூடியவை. ஓகே, சோ என்னென்ன காரணங்களால வந்துட்டு சூழல் மாசாகும் விசேடமாக வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க கதைச்சிருக்கோம். சோ நார்மலா நம்மளோட மழைநீரினுடைய pH 5.6 வந்துட்டு இருக்கும். என்ன அதுல CO2 வழி வைக்கிற CO2 வந்துட்டு கரைகிறபடியா. ஆனா அதை விட சில அமில வாயுக்கள் வந்துட்டு கரைகிற நேரம் 5.6 விட அதுல pH குறையும். சோ அது பின் அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். சோ இது வந்துட்டு ஒரு நீர் மாசடைதலை ஏற்படுத்தும் காய்ச்சிருக்கோம். அடுத்தது நட்போஷணை ஆகும். சோ அமிலமழை வந்துட்டு ஒரு சூழல் மாசடைதல்ல அது விசேடமாக வந்துட்டு இந்த நீர் மாசடைதலை ஏற்படுத்துற மாதிரி நட்போஷணை ஆகுன்ற விஷயமும் இது வந்துட்டு ஏற்படுத்தும் காய்ச்சிருக்கோம். என்ன என்ன நட்போஷணை ஆகும் ஏற்கனவே கதைச்சிருக்கோம் மைக்ரோல வச்சு. அதாவது இந்த பசல தண்ணி, இந்த இதுகள் எல்லாத்தையும் கொண்டு ஆத்துக்குள்ள கொண்டு கழிவினோம்டா இந்த பொஸ்பேட்டு கழிவுகள் எல்லாமே வந்துட்டு ஆறுகளுக்குள்ள செறிவடையும். இந்த பொஸ்பேட்டு செறிவு கூட வந்துட்டு கூட கூட அல்காக்கள் வந்து நிறைய வளரும். அல்காக்கள் வந்துட்டு அப்படியே நீர்நிலையின் மேல் பகுதியை மூடிடும்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அதை பிரியாகிறதுக்காக நிறைய ஒப்சனை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளும். இதால வந்துட்டு தண்ணிக்குள்ள இருக்கிற ஒப்சனினுடைய அளவு வந்துட்டு குறையும். தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையுதுன்னா என்ன அர்த்தம், பிஓடி வந்துட்டு என்ன செய்யுதுன்னு அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம். பிஓடி குறை, பிஓடி கூடும். பிஓடி மீன்ஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஆக்சிஜனுக்குரிய டிமாண்ட் வந்துட்டு என்ன செய்யப்படும், கூடும். இதால மத்த அங்கிகளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. அதால அதெல்லாம் செத்து மிதக்கும், ஒரு நாரும் கூடாது, மனம் ஒன்று வீசும். சோ இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் நட்போஷணை ஆகும். சோ இந்த 2 பிரச்சனையும் வந்துட்டு வருமானு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பாருங்க,
அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்களினுடைய அறிமுகத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு வேறு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்துல கூட வந்துட்டு இந்த சைனாவில இருந்த ஒரு பசலை ஒன்று இறக்கினாங்க. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு எர்வீனியா டைப் கூடிய ஒரு வகையான நோயாக்கி இருக்கிறதால உள்ளுக்குள்ள விடல. இப்ப இதுவரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இலங்கையில சோழன்ல வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில இருந்து ஒரு சோழன் ஒன்று இறக்கினாங்க. ஓகே, அதுல இருந்து அந்த சோழன் இறக்கப்பட்டதுல இருந்து ஆமிவோம் என்ற ஒரு வகையான பீடை வந்துட்டு இலங்கையில இருக்கிற எல்லா சோழனையும் தாக்க தொடங்கி. அது இலங்கையில இருக்கல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இது வந்துட்டு இலங்கையில இருக்கல. சோ இந்தியாவில இருந்து கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அது வந்துட்டு ஃபுல்லாவே அந்த சோழனோட வந்து இலங்கை ஃபுல்லாவே பரவிச்சு. ஓகே, அந்த இந்த படம் ஒன்றுல காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த காப்பான் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து அந்த வெட்டுக்கிளி வந்துட்டு புடி வந்துட்டு மொத்த இதையுமே அழிக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. சோ அது மாதிரிதான். சோ இவிய வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வேறொரு தேவைக்காக கொண்டு வந்திருப்போம். வேறொரு தேவைக்காக கொண்டு வந்திருப்போம். பட் அவிய வந்து நம்ம ஆக்களுக்கே வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ அதான் கேட்டிருக்காங்க. 238 சான்சஸ் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஆகவும் பாரத்துக்கு. அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்களினுடைய அறிமுகத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொண்டு வந்துட்டு சில நேரம் முடிச்சோன்ன மாதிரி ஆமிவம் அது அப்படியான நோயாக்கிகள் காவப்படலாம். அடுத்தது நம்மளோட இயற்கையான இனத்தோட போட்டி போடும். உணவு சங்கிலிய குழப்பும். என்ன உயிர் பல்வகமை மாற்றி அமைக்கப்படும். சோ இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு வரும். மேபி இது வந்துட்டு எஸ்ஏபிலே தயார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கீம் போட்டிருக்கேன். இதான் எங்களோட கடைசி கேள்வியாக இருக்க போற கேள்வி. அவ்வளவு பெரிய இதுகள் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். நான் என்னதை எழுத போறோம்ன்றா இல்லைங்கிற சிக்கல் நிறைய விஷயம் இருக்கிறபடியா கொஞ்சம் தான் நாங்க சுருக்கித்தான் எழுத வேண்டி இருக்கு. முக்கியமானது மட்டும் தான் எழுத வேண்டி இருக்கும். அதற்கா என்னென்ன கொடுத்துருக்கன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அந்நிய ஆக்கிரமிப்பினங்களுக்குரிய உதாரணம் கேட்கலாம். சில நேரம் நேரடிக்கடியா கூட கேட்கலாம், ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். நாயுண்ணி, ராட்சத தொட்டாச்சிடுங்கி, கிணிப்பு. சோ அப்படியானதுகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உதாரணமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த உலர் பத்தனைகள்ல தீ பரவுறது காரணமான புல்வகை கட்டிருக்காங்க, பெனிக்கம், மேக்சிமம். சோ அதோட வந்துட்டு பார்த்தோம்னா ஃபைனலா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த உயிர்ப்பல்வகமை இழப்பால மாற கடைசி பிரச்சனையாக வந்துட்டு அமைய போறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த காலநிலை மாறுபாடுகள். நம்மளுக்கு தெரியும், இப்ப நாங்க இந்த உயிர் பல்வகமை எல்லாத்தையும் அழிச்சோம்டா, விசேடமாக வந்துட்டு தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? தாவரங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒளித்தொகுப்பு நடக்காது. ஒளித்தொகுப்பு நடக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா CO2 அளவு கூடிக்கொண்டு போகும். நாங்க CO2 பங்களிப்பு சம்பந்தமாக இங்க என்வரன்மெண்டல் வச்சுதான் கலைக்கப்படாது. சூரியன் வார கதிர்கள் வந்துட்டு இந்த பூமியில பட்டு தவிப்படைந்து செல்லும். பூமியில பட்டு வந்துட்டு தவிப்படைந்து செல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. பூமியில பட்டு வந்துட்டு தவிப்படைந்து செல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இந்த CO2 வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த சூரிய கதிர்ப்புகளை உறிஞ்சி வெளிவிடக்கூடிய ஆற்றல் CO2 இருக்கு. உண்மையில நல்ல விஷயம் இது. இந்த வெப்ப கதிரை உறிஞ்சி வெளியிடுறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக வந்துட்டு இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு ஓவரா நடக்கக்கூடாது. இப்ப இது ஏன் அவசியம்னு கேட்டா இது CO2 இப்படி அகத்துறிஞ்சி வெளியிட இல்லாட்டி எல்லாமே இந்த ஆர்டிக் அந்த ஆர்டிக் மாதிரி ஃபுல்லா பனியா போயிடுது. இப்படி வெளிவிடுறபடி அதை நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்குது. ஆனா CO2 அளவு கூட 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 என்ன நடக்கும்? அதிகளவான வெப்ப கதிர்கள் அகத்துறிஞ்சி திரும்ப பூமிக்கு வந்துட்டு விடுவிக்கும். இதால வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன் CO2 கூடுது? இப்படி நாங்க இந்த உயிர் பல்வகமை தாவரங்கள் எல்லாம் போட்டு மருந்து எல்லாம் போட்டு வெட்டி வாழ்டங்களுக்காக அழிச்சு மிகைநுகர்வுக்காக அழிச்சு சோ அப்படி எல்லாம் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா தாவரம் போயிடும். தாவரம் போயிட்டுன்னு சொல்லி சொன்னா இந்த கார்பன் சைடு பயன்படுத்தப்படாது ஒளித்தொகுப்புக்கு. பின்ன CO2 அளவு கூடிக்கொண்டு போகும். CO2 கூட 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 என்ன செய்யப்படும்? பூமி வெப்பம் அடைய தொடங்கும். பூமியினுடைய டெம்பரேச்சர் சராசரி வெப்பநிலை கூட தொடங்கும். வெப்பநிலை கூடும்போது அதால வந்துட்டு என்ன பிரச்சனை? பனிப்பாறைகள் எல்லாமே வந்துட்டு உருக தொடங்கும். பனிப்பாறை உருகினா என்ன நடக்கும்? கடல் நீர் மட்டம் உயரும். இதால வந்துட்டு பள்ளத்துல இருக்கிற தீவுகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அமிழக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு காணப்படுது. சோ அதோட அந்த செக்ஷன் கம்ப்ளீட். சோ திரும்ப திரும்ப சொல்றேன், அதுல அந்த இனங்களினுடைய அழிவன்ற இசை இருக்குது, இந்த இசையை ஒன்று இருக்குது, அந்த சுற்றாடல் அந்த சேவை பெருமானங்கள் 5 சேவை பெருமானங்கள் இருக்குது. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வில்லேஜும் பார்த்து வச்சு கொடுங்க வந்து எழுதுறதுக்கு. இது ரெண்டும் கவனமா இனங்களினுடைய அழிவும் அதே மாதிரி இந்த இசையும் வந்துட்டு கவனம் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க, எழுதி பாருங்க. ஸ்கீம் போட்டிருக்கேன் என்னென்ன விஷயம் எழுதணுமான்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்துட்டு அதோட அந்த செக்ஷனும் கம்ப்ளீட். நம்மளுக்கு 2 செக்ஷன் தான் இருக்குது. அடுத்த செக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சோ உயிர் பல்வகமைக்குரிய செழிப்பு மையங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அதிகளவாக இனப்பல்வகமை கொண்ட இடங்களுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இந்த உயிர் பல்வகமை செழிப்பு மையம். ஏற்கனவே இது ஒரு பாஸ் பேப்பர் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா நம்மளுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க உயிர் பல்வகமை செழிப்பு மையம் என்னன்ற கேள்வி. சோ பாருங்க, உட்பிரதேசத்திற்குரிய இனங்களது செறிவை உயர்ந்த அளவில் கொண்ட என்னவா உட்பிரதேசத்துக்குரிய இனங்களை வந்து அதிக அளவு கொண்ட பெருமளவு ஆபத்து அல்லது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்ற இனங்களை கொண்ட பகுதி. அதாவது உள்நாட்டு பிரதேசங்கள் அதிக அளவும் இருக்க வேண்டும், அதே மாதிரி வந்துட்டு நிறைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ற பிளேசஸாக வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இந்த உயிர் பல்வகமையினுடைய செழிப்பு மையங்கள்னு சொல்லுவோம். இந்த உயிர் பல்வகமையினுடைய செழிப்பு மையங்களை அறிமுகம் செய்யறது வந்துட்டு பார்த்தோம்னா மேயர் என்ற விஞ்ஞானி. அதான் 243வது படியா கேட்டிருக்காங்க. உயிர் பல்வகமை செழிப்பு மையத்தை வந்துட்டு அறிமுகம் செய்த விஞ்ஞானி வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, மேயர். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த உயிர்ப்பல், அதாவது அதிகளவான உள்நாட்டுக்குரிய இனங்களை கொண்டு பெருமளவு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிரதேசங்களாக வந்துட்டு இருக்கிற இடங்கள் 2 இடம் நம்ம சிலபஸ்ல வந்து போட்டிருக்காங்க. ஒன்று இலங்கையினுடைய ஈரவலய பிரதேசம். இலங்கையினுடைய ஈரவலய பிரதேசத்திலையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய இனங்கள் வந்துட்டு காணப்படுது, உள்நாட்டுக்குரிய இனங்கள். அதோட அது பல்வேறு காரணங்களுக்காக வந்துட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்குது. அப்படியான பிளேஸ் தான் இருக்கு இப்போது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மேற்கு மலைத்தொடர்கள், இந்தியாவினுடைய மேற்கு மலைத்தொடர்களும் இப்படியான உள்நாட்டு பிரதேசங்கள் உள்நாட்டு வர்க்கங்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற இடங்களாக வந்துட்டு இருக்க போகும். சோ அடுத்தது இனங்கள் அழிவண்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன இனங்கள் அழிவுன்னு சொல்லி சொன்ன, அதாவது இனம் ஒன்றினுடைய இறுதி தனி எனும் புவியிலிருந்து அகற்றப்படுறது. ஓகே, இறுதி தனி, அதாவது துப்புரவா அந்த செயற்கையாவும் இயற்கையோ அப்படி இல்லாம துப்புரவா அகற்றப்படுறதுதான் இனங்கள் அழிவுன்னு சொல்லப்படுறோம். சோ 246 இனங்கள் அழிவுல நிறைய தீமைகள் இருந்தாலும் என்ன மெயினான நன்மைன்னு சொல்லி சொன்னா என்னது கூர்ப்பு நடக்கும். என்ன இனங்களில் ஒரு இனம் அழிவுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு இன்னும் ஒரு இனம் உருவாகுறதுக்குரிய வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை ஒருக்கா மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. இனங்களினுடைய அழிவினுடைய பிரதானமான அனுகூலம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கூர்ப்பு செயற்பாடு வந்துட்டு நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. கூர்ப்பு செயற்பாடு வந்து நடைபெறக்கூடியதா இருக்கு. அது ஒருக்கா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இனங்களினுடைய அழிவை குறிக்கின்ற பதிவேடு. ஓகே, செந்தரவு அறிக்கையாக வந்துட்டு இருக்க போகுது. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே இது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஞாபகம் இருக்கா, ஒரு 15 விஷயம் 15 இனங்கள் தொடர்பாக வந்துட்டு லிஸ்ட் பண்ணி இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 15 இனங்கள்ன்ற பகுதியில் தான் வருது. கண்டிப்பாக இதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரோ எஸ்ஐயோ வந்துட்டு வாழக்கூடிய வாய்ப்புகள் கடும் குறைவு. ஒரு எம்சிக்கு கேள்வி வளமையா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இதுக்குள்ள இருந்து எம்சிக்கு கேள்விகள் வந்துட்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சோ சான்சஸ் வந்துட்டு கூட. ஓகே, பின்ன கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. சோ இதுல வந்துட்டு மொத்தம் 15 இந்த ரெட் டேட்டா, அதாவது இனங்களினுடைய அழிவை வந்துட்டு குறிக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்ல போறோம், ரெட் டேட்டா புக்னு சொல்லி சொல்ல போறோம். இதுல மொத்தமாக 15 இனங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டது. நீங்க என்ன செய்யுங்க, அது டெபினிஷன் நார்மலா வாசிச்சு போட்டு நம்மளுக்கு எம்சிக்யூ தானே வரப்போகுது, அந்த 15 இனங்களையும் போட்டு அதுக்குரிய உதாரணங்களை பார்த்து வைங்க. இந்த தரமும் ஒரு காம்பினேஷன் கேள்வி வந்துட்டு வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி, குயிக்கா என்ன பார்த்த விஷயம் தானே, குயிக்கா பார்த்து விடுவோம். முதலாவது அழிந்து விட்ட இனம். என்ன அழிந்து விட்ட இனம் வேண்டா, இயற்கையாவோ செயற்கையாவோ அந்த கடைசி தனியன் வரைக்கும் ஒத்தரும் இல்லை. இப்ப எல்லாமே இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சிட்டாங்க. அப்படியான ஆட்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே ரெட் டேட்டா புக்ல இருக்கு. ஓகே, நார்மலா அப்படி ஒரு ஷார்ட் நோட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. ரெட் டேட்டா புக்ல வந்துட்டு இருக்கிற முதலாவது விஷயம் இந்த இயற்கையாக அழிந்து விட்ட இனம் என்ன. சோ முதலாவது அழிந்து விட்ட இனம்டா என்ன, இந்த உலகத்துல அப்படி ஒரு அங்கி இல்லை. அழிந்து விட்ட இனம்டா இந்த உலகத்துல அப்படி ஒரு அங்கி வந்துட்டு இல்ல, ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு செயற்கையாவும் இல்லை இயற்கையாவும் இல்லை. சோ 3 பேர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. என்ன ஒன்று இந்த மொரிசியஸ்ல வாழ்ந்த டோடோ பறவைகள், கம்பளி யானைகள், அதே மாதிரி இலங்கையில காணப்பட்ட குரூடிகா செலானிக்கா எனப்படுகிற ஒரு வகையான அவரை தாவரம். இந்த குரூடிகா செலானிக்கா, கம்பளி யானை, டோடோ பறவை, இந்த 3 பேருமே வந்துட்டு அப்படி ஒரு இனம் இருந்ததுக்குரிய தடமே இல்லாம அழிஞ்சாங்க, செயற்கையாகவும் இல்லை. ஓகே, இப்படி ஒத்தருமே இல்லாம அழிகிறதான்னு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அழிவுகிட்ட இனம். பின்ன நீங்க என்ன செய்யுங்க, இதை மார்க் பண்ணுங்க. டோடோ பறவை, அதே மாதிரி வந்துட்டு கம்பளி யானைகள், அதே மாதிரி வந்துட்டு இந்த குரூடியா செலானிக்கா எனப்படுகிற ஒரு அவரை தாவரம். இது வந்துட்டு அழிந்து விட்ட இனங்கள். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இயற்கையில் அழிந்து விட்ட இனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அதாவது அழிந்த இனம்னு சொல்லி சொன்னா வந்துட்டு துப்புரவா இல்லை, இயற்கையா இருந்தா செயற்கையா இருந்தா துப்புரவா இல்லை. இயற்கையில் அழிந்து விட்ட இனம்னு சொல்லி சொன்னா வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இயற்கையில வந்துட்டு இல்ல, இயற்கையா ஃபுல்லா அழிஞ்சிட்டு இனி அது துப்புரவா ஃபுல்லா அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு செயற்கையான காப்பகங்கள்ல ஒன்று ரெண்டு வந்துட்டு வளர்ப்பாங்க. சோ அப்படியானதுதான் வந்துட்டு இயற்கையில் அழிந்து விட்ட இனம் சிசல்சின ராட்சதாமைகள். நம்மளுக்கு ஒன்றே ஒன்றுதான் வந்துட்டு போட்டிருக்காங்க. சிசல்சினுடைய ராட்சதாமைகள் தான் வந்துட்டு அதுக்குரிய உதாரணமாக வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூன்றாவது பகுதியாக வந்துட்டு இந்த ஆபத்துக்கு இலக்காகிய இனங்கள்ல வந்துட்டு 3 டைப் போட்டிருக்காங்க. ஓகே, முதலாவது வந்துட்டு பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகிய இனம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா ஆபத்துக்கு இலக்காகிய இனம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு ஆபத்துக்கு இலக்காகுகின்ற இனம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட நியூல வந்துட்டு என்ன மாதிரி போட்டிருக்காங்க, ஏன்னா இந்த பழைய சிலபஸ்ல இருந்து அதோட பேர்கள் வந்துட்டு மாத்திருக்கிறாங்க. சோ பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகியவை, ஆபத்துக்கு இலக்காகியவை, அடுத்தது கவனத்துக்குள்ளாக்கப்பட்ட இனம். அதாவது பெருமளவு ஆபத்துனா ஆக உச்ச, அதாவது இவர் தான் ஆக ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது இவர் போத் அந்த ஆபத்துக்கு இலக்காகிற தன்மை. சோ பெரும் ஒரு சின்ன சின்ன வேர்ட் தான் வித்தியாசம். இதுக்குள்ள நம்மள குழப்புவாங்க. யார் யாரு பெருமளவு ஆபத்துக்கு இலக்காயினாக்கள், ஆபத்துக்கு இலக்காயினாக்கள் யாரு, கவனத்திற்குள்ளாக்கப்பட்டாக்களா இருக்கு. பழைய புத்தகத்துல இருந்து பெயர்களை வந்துட்டு மாத்தி இருக்கிறாங்க. சோ இயன்றளவு அந்த பெயர்களை வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ பின்ன அந்த வகையில பெருமளவு ஆபத்துக்கு இலக்காகி இனமாக சொல்லப்படுகிறது 2 பேர், தும்பரை தவளையும் ராட்சத மடுப்படையும் சொல்லிக்காங்க. அது கடும் ஆபத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இனி அடுத்த கட்டமாக இயற்கையில் அழிவடை இனமா போகிற கட்டத்திலே இருக்குது. அதே மாதிரி ஆபத்துக்கு இலக்காயின ஆக்கள் வந்து அவரோட கொஞ்சம் குறைவு. ஓகே, அடுத்தது டெபினிஷனை வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நேரடியாக நம்மளுக்கு ஆபத்துக்கு இலக்காகி அப்படின்னு சொல்லி சில நேரம் போடுவாங்க, சில நேரம் அந்த டெபினிஷனை வந்துட்டு போடுவாங்க. ஓகே, கிடைக்கத்தக்க சிறந்த சான்றுகள் மூலம் உயர் ஆபத்து நிலைமைகளை இயற்கையில் எதிர்கொள்ளும் அங்கேயாக அமைவது அப்படின்னு டெபினிஷனை சொல்லி அங்கே கேட்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு டெபினிஷன் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது, சான்சஸ் குறைவு. எதுக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சு கொடுங்க. பட் அதுக்குரிய உதாரணம் டெபினிஷனையும் ஞாபகம் வச்சு கொடுங்க, அதுக்குரிய உதாரணத்தையும் ஞாபகம் வச்சு கொடுங்க. ரிசோர்ஸ்ல போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது கவனத்துக்கு உள்ளான சாத்தியப்படன்னு சொன்னா குறைஞ்சளவு இதா இருக்கிறாங்க. சோ 2 பேர் போட்டிக்காங்க, சிறு அணிலும் காட்டுப்பெருத்தையும் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1 2 3 4 5 6வது வந்துட்டு உட்பிரதேசத்துக்குரிய இனம். இல்ல இது மாதிரி ஒரு A4 எடுத்து ரெடி பண்ணுது, நடுவுல வந்து ரெட் டேட்டா புக் போட்டு ஓகே அந்த 15 இனத்தையுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும். சோ உட்பிரதேசத்துக்குரிய இனம்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன, ஒரு நாட்டின் குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இயற்கையாக வந்துட்டு காணப்பட்டு இயற்கையாக வேற எங்கேயுமே வந்துட்டு இல்லாதாக்கள் தான் இந்த உள்நாட்டுக்குரிய இனம். 4 பேர் போட்டிருக்காங்க. இதுல சயின்டிபிக் நேம் பாடமாக்கணுமான்னு கேட்டா நம்மளுக்கு இது ஸ்ட்ரக்சருக்கு வர போறது இல்லை, சரிதானே? MCQ தான் வரும். சில நேரம் சயின்டிபிக் நேம் வந்து போட்டுருவாங்க. பின்ன நம்மளுக்கு என்னடா டிப்ளோகார்பஸ் எலானிகஸ் தெரிஞ்சிருக்கு. என்ன இப்ப டிப்ளோகார்பஸ் எலானிகஸ் போட்டு வேற ஒரு இயற்கை அறிந்த இனம் போட்டுருவாங்க. டிப்ளோகார்பஸ் எலானிகஸ்னா என்னது, மற்றபடி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பட் இதுக்கு சயின்டிபிக் நேம் இம்பார்ட்டன்ட், MCQ ரீதியா. பின்ன எல்லாத்துலயும் நான் இப்ப அங்கெல்லாம் அவ்வளவு கட்டாயப்படுத்தல, இந்த மரங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தேவையில்லை, நம்மள தமிழ் பேர் மட்டும் போதும்னு சொல்லி காய்ச்சிருந்தேன். பட் இங்க வந்துட்டு பார்த்தோம்னா இதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? அதுல சயின்டிபிக் நேமையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்தெந்த இனம்ன்றது எண்ணெய், கொரக்கா பொடி, அடுத்தது விலங்குல வெட்டியான் தேவாங்க. 4மே வந்துட்டு உட்பிரதேசத்துக்குரிய இனம். அடுத்தது சுதேசி இனம்னு சொல்லி சொன்னா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு குறித்த இடத்துல வந்துட்டு அதிக அளவான உயிரியல் பல்வகமை உருவாக்குற தாவர விலங்கினங்கள். ஏன்னா இலங்கையில விரால் மீனும் அதே மாதிரி வந்துட்டு திப்பிலிப்பனை, சோ அதுவுமே வந்துட்டு சுதேசினமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அந்நிய நாட்டு இனம்டா, அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு இனம்ன்றது வேற, அந்நிய நாட்டு இனம்ன்றது வேற. அதாவது ஒரு வேறொரு நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டு இங்க அறிமுகப்படுத்தப்பட்டு இங்க ஒரு பெரிய உயிரியல் பல்வகமை வச்சிருக்கிறது தான் அந்நிய நாட்டு இனம். என்னென்ன காய்ச்சிருந்தோம், இந்த ஜப்பான் மீன், என்ன மொசாம்பிகஸ், திலாப்பியா மொசாம்பிகஸ் எனப்படுகிற இந்த இது வந்துட்டு உதாரணம் சொல்லி காய்ச்சிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு அது மட்டும் தான் முடியும். என்ன அடுத்தது ரப்பர். சோ ரப்பருமே வந்துட்டு அவர் அந்நிய இனமாக வந்துட்டு இருக்க போகுது. அடுத்தது குடிபெயர் இனம்னு சொல்லி சொன்னா வெவ்வேறு காரணங்களுக்காக வந்துட்டு குடிபெயர்றாங்க. ஏன்னா உதாரணமாக இந்திய நீர் பிடிப்பான், 6 மணிக்குருவி, கொஞ்சம் கஷ்டம் தான், வேற வழி இல்ல. 15 டெபினிஷனை லைட்டா அதுல பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த குடிபெயர் இனத்துல இருந்து எல்லா 15ஐயுமே வந்துட்டு உதாரணம் தான் இம்போர்ட் நம்மளுக்கு MCQ.
சோ உதாரணத்தை ஷோர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா போட்டு வாசியிருந்தா எந்த இனம் எதுக்குன்னு கூட. சோ அடுத்தது எச்ச இனம் தொடர்பாக போட்டிருக்காங்க. என்ன எச்ச இனம்? ஒரு காலத்துல வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு அதிக அளவு காணப்பட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள வந்துட்டு ஒடுக்கப்பட்டு வந்துட்டு காணப்படுறதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எச்ச இனம்னு சொல்லி சொல்லுவோம். சோ டியூட்டரா போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ரிங்கோல இருக்கிற லிங்கியுலா இலாம்பு சிப்பி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இஸ்தியோபிஸ் என்ன அவையவங்க அம்பிபியாண்டு கதைச்சிருக்கோம். அடுத்தது கலாசார இனங்கள் என்று சொல்லி சொன்னா ஒரு நாட்டுல கலாசாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறது இலங்கையினுடைய நீல உடல் பூங்குவி, அதே மாதிரி சீனாவினுடைய ராட்சத பண்டா, இந்தியாவினுடைய வங்காள புலி, அதுகள் போட்டிருக்காங்க. மையக்கல் இனம் என்று சொல்லி சொன்னா ஒரு சூழல் தொகுதியினுடைய ஒரு உணவு சங்கிலியின் அடிப்படையா இருக்கு. அதை தகர்த்து விட்டோம்னு சொல்லி சொன்னா முழு உணவு சங்கிலியுமே சூழல் தொகுதியுமே குழம்பும். அப்படியான இடங்கள் தான் மையக்கல் இனம். சோ ஒரே ஒரு உதாரணம் தான் போட்டிருக்காங்க. ஓகே, பிளாந்துன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அந்நிய ஆக்கிரமிப்பு இனம். அந்நிய இனம் ஒன்று கதைச்சிருக்கோம், அந்நிய ஆக்கிரமிப்பு இனம் ஒன்று கதைச்சிருக்கோம். அந்நிய இனம் இப்ப ரப்பர் எல்லாம் பிரித்தானியாவில இருந்து இங்க கொண்டு வரப்பட்டது. அதால ஆபத்து இயற்கையால இருந்துக்கு எதுவும் ஆபத்து இருக்கா? இல்ல. அது ஒரு நன்மை. வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்படாத ஒரு அந்நிய இனம்னு சொல்றோம். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டு எங்கட இதுகளை வந்துட்டு அழிக்கிறது, எங்கட இனங்களை வந்துட்டு அழிக்கிறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு இந்த அந்நிய ஆக்கிரமிப்பு இனம்னு சொல்லி சொல்லுவோம். களுத்துறை நத்தை, அதே மாதிரி இந்த ஆக்குவாழை என்று சொல்லப்படுகின்ற குளவாழை என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் வந்துட்டு அந்த பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. சோ அதோட வந்துட்டு அந்த பகுதி முடியுது. இதுல விளங்கப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க நல்லபடியா செய்ய வேண்டிய வேலை. ஓகே, இன்னும் டவுட் கேட்டிருக்கீங்க என்ன விலங்கல். பிளாந்தன் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பிளாந்தன்ன்றது ஒரு வகையான அங்கி. ஓகே, ஒரு வகையான அங்கி, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஒரு வகையான அங்கி தான் நாங்கள் பிளான்டன் சொல்லி சொல்லுவோம். பிளாண்டன்ல நிறைய டைப் இருக்கு. ஒளித்தொகுப்பு செய்யற பிளாண்டனும் இருக்கு, ஒளித்தொகுப்பு செய்யாத ஆக்களும் இருக்குது. கடற்சூழல் தொகுதியின் ஒரு முக்கியமான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. உணவு மீன்கள் பிரதானமான உணவுகளாக வந்துட்டு இருக்கிறது. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அந்த சூழல் தொகுதியே குழம்பும். அதனால அதை மையக்களி நம்ம சொல்றோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியவே இல்லை. இதுவரை செய்யலாட்டி இந்த ரெட் டேட்டா புக்னு சொல்லி போட்டு 15 இனங்களையும் மார்க் பண்ணி 15 டைப்பையும் மார்க் பண்ணிட்டு அதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு மெயினா எம்சிக்யூ கட்டாயமா இதுல இருந்து ஒரு எம்சிக்யூ வரும். ஸோ ஷூரா வார கல்வியை நாங்க படிக்காம விட்டு அல்லது கடைசி நேரத்துல படிச்சு கொண்டு இருக்க கூடாது. ஸோ இப்பவே வந்துட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒருக்கா சொல்லி பாருங்க, ஓகேவா சொல்றீங்களான்றதையும் வந்துட்டு ஒருக்கா சொல்லி பாருங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காப்பு செயல்முறை. இதுவும் ஒரு சிறு குறிப்பு பகுதியாக வந்துட்டு வரக்கூடியது. இதுவும் ஒரு சிறு குறிப்பு பகுதியாக வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அங்கிகளினுடைய நீடித்த நிலை வருகையையும் காப்பையும் உறுதிப்படுத்துறது. இப்ப இதுல இப்ப அழிஞ்சு கொண்டு போகுதான் அங்கிகள்லாம், அதுகளை வந்துட்டு செய்யறது. இதுல ரெண்டு இருக்கு, உள்நிலை காப்பு வெளிநிலை காப்பு. ஒன்றுமே இல்லை. உள்நிலை காப்புன்னு சொல்லி சொன்னா வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா அது வாழ்ற இடத்துல இப்போ யானை இப்ப ஜாதகம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை இப்ப சூப்பு கூட்டிட்டு வராம அது வாழ்ற இடத்துல அதுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அதை வந்துட்டு அழியாம பார்த்து போடுறது உள்நிலை காப்பு. இல்ல அது ஒரு இதுகளுக்கு எடுத்து ஒரு தாவரவியல் பூங்கா, ஒரு விலங்கியல் பூங்கா கொண்டு வந்து அதுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறது வழிநிலை காப்பு. அதுல இடத்துல வச்சு பராமரிச்சா உள்நிலை காப்பு, இது செஞ்சா வழிநிலை காப்பு. சோ இதுவும் ஒரு எஸ்ஏ கல்வி. நோம்பலா இந்த காப்பு செயல்முறை என்ன, அதுல வகைகள் என்ன, ஓகே நோம்பலா பார்த்து வச்சு கொடுங்க. சான்சஸ் குறைவுதான். திட்டத்துல வந்து 2018 நியூ சிலபஸுக்கு சான்சஸ் வரலான்னு மேபி ஷோர்ட் நோட் திரும்ப தூக்கி போட்டாலும் போடலாம். எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். இதோட அந்த பகுதியும் முடியுது. இந்த நாளையோட வந்து நம்மளுக்கு இந்த இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இது என்வரன்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. சமவாயம், அங்கால சூழலியல் பிரச்சனைகள், அதுகளுக்கும் ஒரு ஷோர்ட் நோட் ஒன்று எடுக்கணும். அதோட வந்துட்டு முடியுது. இந்த வேலையை வந்துட்டு இன்றைக்கு முடிங்க. இன்றைக்கு இரவைக்கு 11க்கு வந்துட்டு நாங்க 5.9 பன்குடு தொகுதியினுடைய தொடர்ச்சியை வந்துட்டு பார்ப்போம். ஓகே, சோ உள்ளதோட இருக்கட்டும். நீதிபதியை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, வேற டவுட்ஸ் எல்லாம் சேட்ல போட்டுருவோம்.